அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 2, புத்தகம் 4. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 20. நட்டாஷாவை பாராமல் இருக்க பியர் முடிவு. ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கமாக நடப்பது போல அன்றும் சில அந்யோன்ய நண்பர்கள் ரஸ்டோவ்கள் வீட்டில் டின்னர் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ரஸ்டோவ்களை தனியாக சந்திப்பதற்காக பியர் சீக்கிரமாக வந்துவிட்டார். இந்த வருஷம் அவர் அதிகமாக பருத்திருந்தார். அவர் மட்டும் அவ்வளவு உயரமாகவும் கால் கைகள் அவ்வளவு பெரிதாகவும் இல்லாமல் இருந்தால் அவர் மிகவும் பிரம்மாண்டமாக காணப்பட்டிருப்பார். அவர் மிகவும் பலசாலியாக இருந்தபடியால் அவருடைய உடல் கணத்தை அனாயாசமாக கையாண்டு வந்தார். எதையோ முணுமுணுத்து கொண்டும் மூச்சு விட்டு கொண்டும் மெத்தை படிகளில் ஏறிப்போனார். அவருடைய வண்டிக்காரன் காத்திருக்க வேண்டுமா என்பதை கூட கேட்கவில்லை. ரஸ்டோவ்களின் வீட்டிற்கு தன்னுடைய எஜமானர் வந்தால் நடு இரவு வரையில் அங்கே தங்குவார் என்பதை அவன் அறிவான். ரஸ்டோவ்களின் வேலைக்காரன் ஆவலோடு அவரிடம் வந்து அவருடைய வெளிச்சட்டையையும் தொப்பியையும் கைத்தடியையும் வாங்கி கொண்டான். கிளப்பில் ஏற்பட்ட பழக்கத்தினால் தொப்பியையும் கைத்தடியையும் பியர் எப்போதும் முன்னறையில் வைத்து விடுவது வழக்கம். அந்த வீட்டில் முதலாக அவர் நட்டாஷாவையே பார்த்தார். அவளை பார்ப்பதற்கு முன்பு தமது வெளிச்சட்டையை கலற்றி கொண்டிருக்கும் போது அவள் குரலை அவர் கேட்டார். சங்கீத அறையில் அவள் சாதகம் செய்து கொண்டிருந்தாள். அவளுக்கு உடம்பு அசௌக்கியமானதிலிருந்து அவள் பாடவில்லை என்பதை அவர் அறிவார். ஆகவே அவளுடைய குரல் அவருக்கு ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் கொடுத்தது. அவர் மெதுவாக கதவை திறந்து அவளை பார்த்தார். மாதா கோயிலில் அவள் தரித்திருந்த அதே பூ போட்ட பட்டு உடையை அணிந்திருந்தாள். பாடிக்கொண்டே அந்த அறையில் அங்கும் இங்கும் போய்க் கொண்டிருந்தாள். அவர் கதவை திறந்தபோது அவள் முதுகு காட்டி நின்று கொண்டிருந்தாள். ஆனால் திடீரென்று அவள் திரும்பிய போது அவருடைய ஆச்சரியமான அகலமான முகத்தை அவள் கண்டதும் முகம் சிவந்து நாணி வேகமாக அவரிடம் வந்தாள். நான் மீண்டும் பாடுவதற்கு முயற்சி செய்ய விரும்புகிறேன் என்று அவள் சொல்லிவிட்டு ஏதோ சமாதானம் கூறுபவளைப் போல ஏதோ செய்வதற்கு இருக்கிறது என்று சொன்னாள். அது ரொம்ப சிலாக்கியமானது. நீர் வந்ததற்காக நான் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறேன். நான் இன்று மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று சொன்னாள். அவள் பேசியது பழைய உற்சாகத்தோடு இருந்தது. அந்த உற்சாகத்தை இதற்கு முன் வெகுகாலமாக அவளிடம் பியர் பார்த்ததில்லை. நிக்கலஸுக்கு செயின்ட் ஜார்ஜ் பதக்கம் கிடைத்திருக்கிறது என்பது உமக்கு தெரியுமா? அவரை பற்றி நான் மிகவும் பெருமை அடைகிறேன். ஆமாம், நான் தான் அந்த அறிவிப்பை உனக்கு அனுப்பினேன். ஆனால் உன்னை இடைமறிக்க நான் விரும்பவில்லை என்று அவர் சொல்லிவிட்டு வரவேற்பு அறைக்கு போவதற்காக புறப்பட்டார். நட்டாஷா அவரை நிறுத்தினாள். கோமகனே, நான் பாடுவது குற்றமா என்று அவள் நாணி முகம் சிவந்து தனது கண்களை கேள்விக்குறியோடு அவர் மீது பதித்து கேட்டாள். இல்லை, அது அது ஏன் அப்படி இருக்க வேண்டும்? அதற்கு மாறாக, ஆனால் என்னை ஏன் நீ கேட்கிறாய்? எனக்கே அது தெரியாது என்று நட்டாஷா வேகமாய் பதில் சொன்னாள். ஆனால் உமக்கு பிரியமில்லாத எதையும் நான் செய்ய விரும்ப மாட்டேன். நான் உம்மிடம் பூரண நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நீர் எனக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதும் எனக்காக எவ்வளவு தூரம் செய்திருக்கிறீர் என்பதும் உமக்கு தெரியாது. பியர் அவளுடைய வார்த்தைகளை கேட்டு எம்மாதிரி முகம் சிவந்தார் என்பதை கவனிக்காமலே அவள் வேகமாக பேசினாள். அதே இராணுவ உத்தரவில் அவர் புல்கான்ஸ்கி அந்த பெயரை அவசரமாய் மெதுவாய் சொன்னாள். ருஷ்யாவில் இருப்பதாகவும் மீண்டும் இராணுவத்தில் இருப்பதாகவும் நான் பார்த்தேன். நீர் என்ன நினைக்கிறீர்? தன்னுடைய தைரியம் எங்கே போய்விடுமோ என்று பயந்தவளாய் வேகமாய் பேசினாள். அவர் எப்பொழுதாவது என்னை மன்னிப்பாரா? என்னை பற்றி அவர் எப்பொழுதுமே ஒரு கசப்பான உணர்ச்சியை கொண்டிருக்க மாட்டாரா? நீர் நீர் என்ன நினைக்கிறீர்? நீர் என்ன நினைக்கிறீர்? நான் நினைக்கிறேன் என்று பியர் பதிலளித்தார். மன்னிப்பதற்கு அவருக்கு எதுவுமில்லை. நான் மட்டும் அவருடைய நிலைமையில் இருந்திருந்தாள்
அவளை தேற்றுவதற்காக அவர் முயற்சித்த நாளன்று நடந்த விஷயங்கள் இந்த சிந்தனை தொடர்புகளினால் அவருடைய நினைவிற்கு வந்தன. அவர் அவராக இல்லாமல் உலகத்தில் அவர் சிறந்தவராக இருப்பாரானால், அவர் சுதந்திரமாக இருப்பாரானால், முழங்கால் படியிட்டு அவளை விவாகம் செய்ய அனுமதி கேட்பார் என்று அவர் அந்த தினத்தில் கூறினார். அதே மாதிரியான இரக்கமும் கனிவும் அன்பும் கொண்ட உணர்ச்சிகள் அவரை பற்றின. மீண்டும் அதே வார்த்தைகள் அவருடைய உதடுகளுக்கு வந்தன. ஆனால் அவர் அவற்றை சொல்லுவதற்கு அவள் அவகாசம் கொடுக்கவில்லை. ஆம், நீர் 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 என்று அவள் சொன்னாள். நீர் என்ற அந்த வார்த்தையை பரவசத்தோடு கூறினாள். அது வேறு விஷயம். உம்மை விட அதிகமாக பிரியத்தோடும் தாராள மனப்பான்மையோடும் இருப்பவர் எவரையும் நான் அறியேன். ஒருவரும் இருக்க முடியாது. அச்சமயத்தில் நீர் அங்கே வராமல் இருந்திருந்தால் இப்போதும் கூட எனக்கு என்ன ஏற்பட்டிருக்கும் என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் திடீரென்று அவளுடைய கண்களில் கண்ணீர் கிளம்பியது. அவள் திரும்பிக் கொண்டாள். தனது சங்கீத பாடத்தை கண்கள் முன்பாக பிடித்து கொண்டு மீண்டும் பாட ஆரம்பித்தாள். அதன் பின்னால் மீண்டும் அந்த அறையில் மேலும் கீழும் நடக்க ஆரம்பித்தாள். அச்சமயத்தில் வரவேற்பு அறையிலிருந்து பெட்டியா ஓடி வந்தான். பெட்டியா இப்போது ஒரு அழகான ரோஜா வர்ணம் கொண்ட 15 வயது வாலிபனாக சிவந்த உதடுகளோடு விளங்கினான். நட்டாஷாவைப் போலவே அவனும் ஜாடையில் காணப்பட்டான். சர்வகலாசாலையில் சேர்ந்து படிப்பதற்கு அவன் தயாராகி கொண்டிருந்தான். ஆனால் அவனும் அவனுடைய நண்பன் ஆபாலன்ஸ்கியும் சமீப காலத்தில் குதிரைப்படையில் சேர்ந்து கொள்ள வேண்டுமென்று இரகசியமாக தீர்மானித்திருந்தார்கள். தன்னுடைய பெயருடைய பியரிடம் இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்காக ஓடி வந்தான். தன்னை குதிரைப்படையில் சேர்த்து கொள்வார்களா என்பதை அறிந்து சொல்லும்படி அவன் பியரிடம் கேட்டுக்கொண்டான். அந்த வரவேற்பு அறையில் பெட்டியா சொல்லுவதை கவனித்து கேட்காமல் மேலும் கீழும் பியர் நடந்து கொண்டிருந்தார். பெட்டியா அவருடைய கையை பிடித்து இழுத்து அவர் கவனத்தை திருப்ப முயற்சித்தார். நல்லது நல்லது எனது அன்பரே, நீர் அந்த பிரகடனத்தை கொண்டு வந்தீரா என்று வயோதிக கோமகன் கேட்டார். ரஜ்மோவ்ஸ்கியினுடைய தேவாலய பிரார்த்தனைக்கு கோமகள் போயிருந்தாள். புதிய பிரார்த்தனையை அவள் அங்கே கேட்டாள். அது மிகவும் நன்றாய் இருக்கிறது என்று அவள் சொல்லுகிறாள். ஆம், நான் அதை கொண்டு வந்திருக்கிறேன். நாளை சக்கரவர்த்தி இங்கே விஜயமாவதாய் இருக்கிறது. பிரபுக்களின் விசேஷமான கூட்டம் ஒன்று நடக்கும். 1000 பேருக்கு 10 பேர் வீதம் இராணுவத்திற்கு ஆள் சேர்க்க வேண்டுமென்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், நான் உம்மை பாராட்டுகிறேன். ஆம் ஆம், கடவுளுக்கு நன்றி. நல்லது. இராணுவத்திடமிருந்து ஏதாவது செய்தி உண்டா? நாம் மீண்டும் பின்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே ஸ்மாலின்ஸ்க் பக்கத்தில் வந்துவிட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றார் பியர். ஓ கடவுளே, அந்த பிரகடனம் எங்கே என்று கோமகன் கூவினார். சக்கரவர்த்தியின் வேண்டுகோளா? ஆம். அந்த காகிதங்களை தமது ஜேபிகளில் பியர் தேடினார். ஆனால் அவற்றை காணவில்லை. இன்னமும் தனது ஜேபிகளை தட்டி கொண்டிருந்தார். அச்சமயம் கோமகள் உள்ளே வந்தாள். அவளுடைய கையை முத்தமிட்டுவிட்டு பரபரப்போடு சுற்றிலும் நோக்கினார். நட்டாஷாவை எதிர்பார்த்தார். அவள் பாடுவதை நிறுத்திவிட்டாள். ஆனால் இன்னமும் வரவேற்பு அறைக்குள் அவள் வரவில்லை. உண்மையாகச் சொல்கிறேன், அவைகளை எங்கே தொலைத்தேன் என்பது எனக்கு தெரியாது என்றார் பியர். இவர் இப்படித்தான், எப்பொழுதும் ஒவ்வொன்றையும் தொலைத்து கொண்டே இருப்பார் என்று கோமகள் சொன்னாள். ஒரு மிருதுவான பரபரப்பான தோற்றம் கொண்ட முகத்தோடு உள்ளே வந்த நட்டாஷா அங்கே அமர்ந்து மௌனமாக பியரை பார்த்து கொண்டிருந்தாள். சோர்வுடையதாய் இருந்த பியரின் முகம் அவள் உள்ளே நுழைந்ததும் திடீரென்று பிரகாசமடைந்து அவளை பல தடவை நோக்கி கொண்டே அந்த காகிதங்களை இன்னமும் தேடிக்கொண்டிருந்தார். இல்லை, உண்மையாகவே நான் வீட்டிற்கு போகிறேன். அங்கேதான் வைத்திருப்பேன். நான் நிச்சயமாக. ஆனால் நீர் டின்னருக்கு வருவதற்கு நேரமாகிவிடும். ஓ, எனது வண்டிக்காரன் போய்விட்டானே. வெளியறையில் அந்த காகிதங்களை கண்டுபிடிப்பதற்காக சென்ற சோனியா அவைகளை பியர் தமது தொப்பிக்குள் வைத்திருப்பதை கண்டுபிடித்தாள். பியர் வாசிப்பதற்கு தயாரானார். இல்லை, டின்னருக்கு பின்னால் என்று அதை வாசிப்பதனால் மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் என்று நினைத்து வயோதிக கோமகன் சொன்னார். டின்னரின் போது செயின்ட் ஜார்ஜ் பதக்கம் பெற்ற புதிய வீரரின் ஆரோக்கியத்திற்காக ஷாம்பைன் பருகப்பட்டது.
நகரத்தின் செய்திகளையும் ஜார்ஜியன் வயோதிக இளவரசியின் அசௌக்கியத்தையும் மாஸ்கோவிலிருந்து மெட்டிவியர் மறைந்து போனதையும் யாரோ ஒரு ஜெர்மானியரை ராஸ்டாப்சைனிடம் அழைத்து வந்து அவனை ஒரு பிரெஞ்சு ஒற்றன் என்று சொல்லியதையும், ஆகவே ராஸ்டாப்சைன் தான் இந்த கதையை சொன்னார். அவன் ஒரு கெட்டுப்போன வயோதிக ஜெர்மானியனை ஒழிய ஒரு ஒற்றன் அல்ல என்று மக்களுக்கு உறுதி கூறி அந்த ஜெர்மானியனை எப்படி ராஸ்டாப்சைன் விட்டுவிட்டார் என்பதையும் ஷின்ஷைன் சொல்லிக் கொண்டிருந்தார். மக்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவ்வளவு அதிகமாக பிரெஞ்சு பாஷை பேசக்கூடாது என்று நான் கோமகளுக்கு சொல்லியிருக்கிறேன். அதற்கு இது சமயமல்ல என்றார் கோமகன். நீங்கள் கேட்டீர்களா? கோலிட்ஸின் இளவரசர் தமக்கு ருஷ்ய பாஷையை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு வாத்தியாரை ஏற்பாடு செய்திருக்கிறார். தெருக்களில் பிரெஞ்சு பாஷையை பேசுவது வர வர ஆபத்தானதாயிருக்கிறது என்றார் ஷின்ஷைன். கோமகன், பீட்டர் கிரேவிச்சே, உம்மை பற்றி என்ன? படைகளுக்கு ஆள் சேர்ப்பது என்று வந்துவிட்டால் நேரும் ஒரு குதிரை மீது ஏற வேண்டியதுதானே என்று பியரை பார்த்து வயோதிக கோமகன் கேட்டார். டின்னர் முழுவதிலும் மௌனமாகவும் எதையோ யோசித்து கொண்டும் அங்கு பேசுவதை கவனிக்காமலும் பியர் இருந்தார். அவர் கோமகனை பார்த்தார். ஆம் ஆம், யுத்தம் இல்லை. நான் எப்பேற்பட்ட வீரனாய் இருக்கப் போகிறேன்? ஒவ்வொன்றும் மிகுந்த விசித்திரமாகவே இருக்கிறது. மிகுந்த விசித்திரம். என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு தெரியாது. இராணுவ நடவடிக்கைகளுக்கும் எனக்கும் வெகு தூரம். ஆனால் இந்த காலத்தில் ஒருவருக்கும் ஒன்றும் தெரியாது. டின்னருக்கு பின்னால் ஒரு சாய்வு நாற்காலியில் கோமகன் சௌக்கியமாக அமர்ந்து கொண்டு மிகுந்த சிரத்தை கொண்ட முகத்தோடு அந்த பிரகடனத்தை வாசிக்கும்படி சோனியாவை கேட்டார். சோனியா மிக நன்றாக வாசிப்பவள் என்று பெயர் பெற்றிருந்தாள். நமது புராதன தலைநகரமான மாஸ்கோவுக்கு ஏராளமான படைகளோடு ருஷ்யாவின் எல்லைகளுக்குள் எதிரி நுழைந்து விட்டான். நமது அன்பான தேசத்தை அழிப்பதற்காக அவன் வருகிறான் என்று மிகுந்த சிரமத்தோடு தனது கீச்சுக்குரல் தொனியில் சோனியா வாசித்தாள். கண்களை மூடிக்கொண்டு கோமகன் கவனித்து கேட்டு வந்தார். சில வாக்கியங்களை கேட்டபோது அவர் பெருமூச்சு விட்டார். அந்த நாட்களில் ருஷ்யாவில் உள்ள பிரபுக்கள் பிரெஞ்சு பாஷை பேசுவதுதான் வழக்கமாக இருந்தது. ஆகவே அவர்களில் பலருக்கு ருஷ்ய பாஷையை சரியாக எழுதவோ படிக்கவோ தெரியாது. ஆனால் பொதுமக்கள் மட்டும் ருஷ்ய பாஷையையே பேசி வந்தார்கள். நட்டாஷா நிமிர்ந்து உட்கார்ந்து கவனத்தோடு தனது தந்தையையும் பியரையும் மாறி மாறி பார்த்து வந்தாள். அவளுடைய கண்கள் தம் மீது பதிந்து இருப்பதை உணர்ந்த பியர் திரும்பி பார்க்காமல் இருக்க முயற்சித்தார். பிரகடனத்தில் காணப்பட்ட ஒவ்வொரு பவித்திரமான அபிப்பிராயத்தையும் கேட்டு கோமகள் தனது தலையை அதிருப்தியோடும் கோபத்தோடும் ஆட்டி வந்தாள். தன்னுடைய குமாரனுக்கு உள்ள ஆபத்து சீக்கிரமாக முடிவடையாது என்பதையே இந்த வார்த்தைகளில் அவள் கண்டாள். சோனியாவின் வாசிப்பிலோ அல்லது கோமகனின் பேச்சுகளிலோ அல்லது பிரகடனத்திலோ ஏதாவது தாம் தமாஷ் செய்வதற்கு விஷயம் அகப்படுமா என்ற நினைப்போடு ஒரு கேலி புன்னகை அவர் உதடுகளில் தவழ ஷின்ஷைன் காத்து கொண்டிருந்தார். அந்த பிரகடனத்தில் ருஷ்யாவிற்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்துகளை பற்றியும் மாஸ்கோவிலும் முக்கியமாக அதனுடைய பிரசித்தி பெற்ற பிரபுக்கள் மீது சக்கரவர்த்தி நம்பிக்கை வைத்திருப்பது பற்றியும் சோனியா வாசித்தாள். எல்லோரும் அவளையே கவனித்து கொண்டிருந்தபடியால் அவளுடைய குரலில் சிறிது நடுக்கம் காணப்பட்டது. கடைசியாக பின்வரும் வார்த்தைகளை அவள் வாசித்தாள். அந்த தலைநகரிலும் நமது ஆட்சியிலுள்ள மற்ற இடங்களிலும் நமது மக்களிடம் வந்து அவர்களிடம் கலந்து கொள்வதற்கு நாம் தாமதிக்க மாட்டோம். எதிரியின் வருகையை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கும் நமது பழைய சிப்பாய்களையும் புதிதாய் இராணுவத்தில் சேர்ந்தவர்களையும் நடத்தி சென்று எதிரி எங்கே தோன்றினாலும் அவனை அங்கே தோற்கடிப்பதற்கு நாம் வருவோம். நமக்கு எந்த நாசத்தை விளைவிக்க வேண்டுமென்று எதிரி விரும்புகின்றானோ அதே நாசம் அவனுடைய தலையில் போய் வீழுமாக. அடிமை தலையிலிருந்து ஐரோப்பா விடுபட்டு ருஷ்யாவின் பெயரை பெருமைப்படுத்துவோமாக. ஆம், அதுதான் என்று கோமகன் தன்னுடைய நீர் நிறைந்த கண்களை திறந்து கூச்சலிட்டார். ஒரு ஜலதோஷம் மருந்து புட்டியை முகர்ந்து பார்ப்பதைப் போல மீண்டும் மீண்டும் மூர்ச்சை இழுத்து கொண்டிருந்தார். அவர் சொன்னார், சக்கரவர்த்தி ஒரு வார்த்தை சொல்லட்டும். நம்மிடம் உள்ள எல்லாவற்றையும் நாம் தியாகம் செய்து விடுவோம். ஒன்றுக்கும் தயங்க மாட்டோம். கோமகனின் தேசபக்தியை பற்றி ஒரு தமாஷ் பேச்சை தயார் செய்து ஷின்ஷைன் சொல்லுவதற்கு முன்பாக நட்டாஷா தன்னுடைய இடத்திலிருந்து குதித்து எழுந்து தன்னுடைய தகப்பனாரிடம் ஓடினாள். நம்முடைய அப்பா எப்பேற்பட்ட கண்மணி
என்று அவள் கூச்சலிட்டு அவரை முத்தமிட்டாள். மீண்டும் தன்னை அறியாத பிழுக்கோடு பியரை நோக்கினாள். அவளுக்கு உற்சாகம் அதிகமானவுடன் அந்த பிழுக்கும் அவளிடம் திரும்பி வந்து சேர்ந்து விட்டது. இதோ உங்களுக்கு இதோ ஒரு தேசபக்தர் இருக்கிறார் என்று ஷின்ஷைன் கூறினார். தேசபக்தர் என்பதெல்லாம் ஒன்றுமில்லை, சும்மா என்று நட்டாஷா ஒரு வருத்தமடைந்த குரலில் சொன்னாள். உமக்கு ஒவ்வொன்றும் தமாஷாகவே தோன்றுகிறது. ஆனால் இது தமாஷே அல்ல. ஒரு தமாஷா என்று கோமகன் கேட்டார். அவர் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லட்டும், நாம் எல்லோரும் போவோம். நாங்கள் ஜெர்மானியர்கள் அல்ல. ஆனால் கலந்து கொள்ளுவதற்காக வரப்போவதாக அந்த பிரகடனம் சொல்லுகிறது. அதை நீர் கவனித்தீரா என்று பியர் கேட்டார். அது எப்படி இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இச்சமயத்தில் தன்னை ஒருவரும் கவனிக்காமல் நின்று கொண்டிருந்த பெட்டியா தனது தந்தையிடம் வந்தான். அவன் முகம் சிவந்திருந்தது. ஆழ்ந்த கிரீச்சு குரலில் விட்டுவிட்டு அவன் பேசினான். நல்லது அப்பா, நான் நான் நிச்சயமாக சொல்கிறேன். அம்மாவுக்கும் கூட. உங்கள் இஷ்டம் போல. ஆனால் நான் இராணுவத்தில் சேரும்படி நீங்கள் என்னை அனுமதிக்க வேண்டுமென்று நான் நிச்சயமாக சொல்கிறேன். ஏனென்றால் ஏனென்றால் என்னால் முடியாது, அவ்வளவுதான். அச்சத்தோடு கோமகள் மேலே தேவலோகத்தை பார்த்தாள். தனது கைகளை ஒன்று சேர்த்து பின்னால் கோபமாக தனது கணவரிடம் திரும்பினாள். நீர் பேசுவதனால் ஏற்பட்ட பலன் இது என்று அவள் சொன்னாள். தமது பரபரப்பிலிருந்து ஏற்கனவே கோமகன் சமாளித்து கொண்டார். இங்கே வா, இங்கே வா. இவர் ஒரு சிறந்த வீரர். இல்லை, அசட்டுத்தனம். நீ படிக்கத்தான் வேண்டும் என்றார் அவர். அது அசட்டுத்தனம் இல்லையப்பா. அபாலன்ஸ்கி என்னை விட வயதில் சிறியவன். அவனும் கூட யுத்தத்திற்கு போகிறான். தவிர தவிர எப்படியானாலும் நான் இப்போது கல்வி கற்க முடியாது. ஏனென்றால் ஏனென்றால் பெட்டியா திடீரென்று பேசுவதை நிறுத்தி வியர்த்து முகம் சிவந்தான். என்றாலும் அவன் சொல்ல விரும்பிய வார்த்தைகளை கடைசியாக சொல்லிவிட்டான். அதாவது, நம்முடைய தந்தை நாடு ஆபத்தில் இருக்கும்போது என்னால் படிக்க முடியாது என்பதை. அவ்வளவு போதும், அவ்வளவு போதும் அசட்டுத்தனம். நாம் எல்லாவற்றையும் தியாகம் செய்து விடுவோம் என்று நீர்தானே சொன்னீர். பெட்டியா, அமைதியாக இரு, நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று முகம் வெளிரி தனது குமாரனையே குத்திட்ட பார்வையோடு வெறித்து பார்த்து கொண்டிருந்த கோமகளை நோக்கிவிட்டு கோமகன் கூச்சலிட்டார். நான் சொல்லுகிறேன். பீட்டர் கிரைலிச் இங்கே இருக்கிறாரே, அவர் கூட உமக்கு சொல்லுவார். அசட்டுத்தனம், நான் உனக்கு சொல்லுகிறேன். உன்னுடைய உதடுகளிலிருந்து உன்னுடைய தாயாரின் பால் இன்னும் உலரவில்லை. நீ இராணுவத்தில் சேர வேண்டும் என்று சொல்கிறாய். இதோ இதோ நான் 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 உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு கோமகன் அந்த அறையை விட்டு வெளியே போக எழுந்தார். தாம் தூங்குவதற்கு முன்பாக தமது படிக்கும் அறையில் மீண்டும் ஒரு தடவை அந்த பிரகடனத்தை படிப்பதற்காக அதையும் தமது கைகளில் எடுத்துக்கொண்டார். நல்லது பீட்டர் கிரைலிச், நாம் போய் கொஞ்சம் புகை குடிப்போம் என்றார் அவர். பியர் பரபரப்பு கொண்டிருந்தார். ஒரு முடிவுக்கும் வரவில்லை. நட்டாஷாவின் வழக்கத்திற்கு விரோதமான பிரகாசமான கண்கள் சாதாரண உறவு பார்வையை விட அதிகமான உறவோடு இடைவிடாமல் அவரை நோக்கி கொண்டிருந்தபடியால் அவர் இந்த நிலைமைக்கு வந்து சேர்ந்தார். இல்லை, நான் வீட்டிற்கு போகலாம் என்று நினைக்கிறேன். வீட்டிற்கா? ஏன்? மாலை பூராவாக எங்களோடு இருப்பதாக நீர் சொல்லவில்லையா? இப்போதெல்லாம் நீர் அடிக்கடி வருவதில்லை. இந்த என்னுடைய பெண் இருக்கிறாளே என்று கோமகன் நல்ல குணத்தோடு நட்டாஷாவை சுட்டிக்காட்டினார். இவள் நீர் இங்கே வந்தால்தான் பிரகாசம் அடைகிறாள். ஆம், நான் மறந்துவிட்டேன். நான் உண்மையிலேயே கட்டாயமாக வீட்டிற்கு போக வேண்டும். இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று பியர் வேகமாக கூறினார். நல்லது, அப்படியானால் போய் வாரும் என்று கோமகன் சொல்லிவிட்டு அறையிலிருந்து வெளியே போனார். நீர் ஏன் போகிறீர்? நீர் ஏன் குழப்பமடைகிறீர் என்று நட்டாஷா கேட்டு அவரை வாதத்திற்கு இழுப்பதைப் போல அவருடைய கண்களை பார்த்தாள். ஏனென்றால் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று அவர் சொல்ல விரும்பினார். ஆனால் அதை அவர் சொல்லவில்லை. கண்ணீர் வருகிற வரையில் அவர் நாணி முகம் சிவந்தார். பின்னால் தமது கண்களை கவிழ்த்து கொண்டார். ஏனென்றால் நான் இங்கே வருவதை குறைப்பேனானால்
அது எனக்கு நன்மையாக இருக்கும். ஏனென்றால் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. ஏன் இல்லை? அ எனக்கு சொல்லும் என்று நட்டாஷா உறுதியோடு ஆரம்பித்தவள் திடீரென்று நிறுத்திவிட்டாள். பீதியும் மனக்கலக்கமும் கொண்ட முகங்களோடு அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அவர் புன்முறுவல் காட்ட முயன்றார், ஆனால் முடியவில்லை. அவருடைய புன்முறுவல் அவருடைய துன்பங்களை காட்டின. மௌனமாக அவளது கையை முத்தமிட்டுவிட்டு அவர் வெளியே போனார். ரஸ்டோவ்களின் வீட்டிற்கு இனி போவதில்லை என்று பியர் தமது மனதில் முடிவு செய்தார். அத்தியாயம் 20 நிறைவுற்றது. அத்தியாயம் 21. சக்கரவர்த்தியை காண பெட்டியா முயற்சி. கட்டாயம் போகக்கூடாதென்று சொல்லியதை கேட்ட பின்பு பெட்டியா தனது அறைக்கு போனான். அங்கே கதவை தாளிட்டு கொண்டு மிகுந்த மனக்கசப்போடு அழுதான். அவன் தேநீர் பருக வந்தபோது மௌனமாகவும் முகத்தை தூக்கி கொண்டும் கண்ணீர் காய்ந்த முகத்தோடும் அங்கே வந்தான். அங்கிருந்த ஒவ்வொருவரும் ஒன்றையும் கவனிக்காதது போல பாசாங்கு செய்தார்கள். மறுநாள் சக்கரவர்த்தி மாஸ்கோவிற்கு விஜயம் செய்தார். ரஸ்டோவ்களின் வீட்டு வேலைகள் செய்யும் அடிமைகளில் பலர் சக்கரவர்த்தியை போய் பார்த்து வருவதற்கு அனுமதி கேட்டார்கள். தான் ஒரு வயது வந்த மனிதனைப் போல காணப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தலைமுடியையும் கழுத்து பட்டியையும் சரி செய்து வெகு நேரமாக பெட்டியா ஆடை அலங்காரம் செய்து கொண்டிருந்தான். நிலை கண்ணாடியின் முன்பாக நின்று கொண்டு கைகளை ஆட்டி தோள்களை குலுக்கி முகத்தை சுழித்து அழகு பார்த்து கொண்டிருந்தான். கடைசியாக ஒருவரிடமும் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் தனது தொப்பியை எடுத்துக்கொண்டு ஒருவரும் கவனிக்காமல் இருப்பதற்காக பின்வாசல் வழியாக வீட்டை விட்டு போனான். நேராக சக்கரவர்த்தி எங்கு இருக்கிறாரோ அங்கே போவதென்று பெட்டியா முடிவு செய்தான். சக்கரவர்த்தியை சுற்றி எப்பொழுதுமே ஏவல் கணவான்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் என்பது அவனுடைய கருத்து. அம்மாதிரி சக்கரவர்த்தியிடம் இருக்கிற ஒரு ஏவல் கணவானிடம் சென்று கோமகன் ரஸ்டோவாகிய தான் தனக்கு வயது அதிகமாய் இல்லாமல் இருந்தும் தன்னுடைய நாட்டிற்காக சேவை செய்ய விரும்புவதாகவும் ராஜபக்தியை காட்டுவதற்கு இளமை என்பது ஒரு இடையூறாக இருக்கக்கூடாது என்றும் தான் தயாராக இருப்பதாகவும் சொல்ல விரும்பினான். அந்த ஏவல் கணவானிடம் சொல்லுவதற்காக பெட்டியா ஆடைகள் அணிந்து கொண்டிருக்கும்போது பல அருமையான விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தான். தான் அவ்வளவு இளமையாக இருப்பதனால் சக்கரவர்த்தியை போய் பார்த்துவிட முடியும் என்று பெட்டியா நினைத்தான். அவனுடைய இளமையை பார்த்து ஒவ்வொருவரும் ஆச்சரியப்படுவார்கள் என்று கூட அவன் நினைத்தான். என்றாலும் ஒரு வளர்ந்த மனிதனைப் போல காணப்பட வேண்டும் என்பதற்காக தனது கழுத்து பட்டியையும் தலைமுடியையும் ஒழுங்குபடுத்தி அமைதியாக நிதானமாக நடந்து போக வேண்டுமென்று அவன் நினைத்தான். ஆனால் அவன் மேலே போக போக கிரெம்லினை நோக்கி போய்க் கொண்டிருந்த கூட்டம் வர வர அதிகரித்து கொண்டிருந்தபடியால் அவனுடைய கவனம் வேறு வழியில் திரும்பியது. அமைதியாகவும் ஜாக்கிரதையாகவும் ஒரு வயது வந்த மனிதனைப் போல நடக்க வேண்டுமென்று அவன் நினைத்த நினைப்பு வர வர குறைந்து வந்தது. அவன் கிரெம்லினை நெருங்கிய பொழுது தன்னை நசுக்கிவிடாதபடி காப்பாற்றிக் கொள்ள ஆரம்பித்தான். தன்னுடைய முழங்கைகளை பயமுறுத்தலோடு உறுதியோடு வெளியே நீட்டிக் கொண்டிருந்தான். மும்மூர்த்தி வாசல் வளைவிற்கு கீழாக அவன் வந்தபோது அவனை அங்கிருந்த மக்கள் சுவரோடு நெருக்கி தள்ளினார்கள். எந்த தேசபக்தி நோக்கங்களோடு அவன் வந்திருக்கிறான் என்பதை அவர்கள் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். ஆகவே அவன் எவ்வளவு உறுதியோடு இருந்த போதிலும் அந்த இடத்தில் விட்டு கொடுக்க வேண்டியதாய்த்தான் இருந்தது. எனவே அந்த வளைவு வழிக்கு கீழாக வண்டிகள் முழங்கி கொண்டு போகும்போது அவன் ஒதுங்கி நிற்க வேண்டியதாய் இருந்தது. பெட்டியாவிற்கு பக்கத்தில் ஒரு விவசாய ஸ்திரீயும் ஒரு சேவகனும் 2 வியாபாரிகளும் படையிலிருந்து விலகிய ஒரு சிப்பாயும் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த வளைவு வழிக்கு கீழே சிறிது நேரம் நின்ற பின்பு எல்லா வண்டிகளும் போவதற்காக இன்னமும் காத்து நிற்காமல் முன்னேறி போக பெட்டியா விரும்பினான். தனது முழங்கைகளால் வழி ஏற்படுத்தி கொள்ள உறுதியோடு வேலை செய்ய ஆரம்பித்தான். ஆனால் அவனுக்கு முன்னால் அந்த ஸ்திரீ நின்று கொண்டிருந்தாள். அவளை தள்ளும் முயற்சியை அவன் ஆரம்பித்த போது அவள் கோபமாக அவனை பார்த்து கூச்சலிட்டாள். நீ எதற்காக இம்மாதிரி தள்ளி கொண்டிருக்கிறாய்? வாலிப பிரபு குஞ்சே, நாம் எல்லோரும் அசையாமல் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீ பார்க்கவில்லையா? அப்படியானால் ஏன் தள்ளுகிறாய்? யார் வேண்டுமானாலும் தள்ளலாம் என்று அந்த சேவகன் கூறி தன்னுடைய முழங்கைகளால் வேகமாக வேலை செய்ய ஆரம்பித்தான். அவனுடைய பிரமாதமான வேலையினால் அந்த வளைவு வழியில் உள்ள ஒரு ஆபாசமான மூலைக்கு பெட்டியாவை தள்ளிவிட்டான். வியர்த்து கொண்டிருந்த தனது முகத்தை தனது கைகளால் பெட்டியா துடைத்தான்.
ஒரு வயது வந்த மனிதனைப் போல காணப்பட வேண்டும் என்பதற்காக அலங்காரமாய் அணிந்திருந்த அந்த கழுத்துப்பட்டி இப்போது நனைந்து உள்ளே போய்விட்டது. அதை மீண்டும் வெளியே எடுத்து விட்டான். ஏவல் கணவானிடம் தான் போவதற்கு இப்போது தன்னுடைய அலங்காரங்கள் எல்லாம் அழிந்திருந்தபடியால் தான் தகுதியில்லாமல் இருப்பதாக அவன் உணர்ந்தான். இந்த அலங்கோலத்தில் ஏவல் கணவான்களிடம் தான் போய் நின்றால் தன்னை சக்கரவர்த்தியிடம் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று அவன் பயந்தான். ஆனால் தனது அலங்காரத்தை சிறப்பித்து கொள்ளவோ அல்லது மற்றொரு இடத்திற்கு போகவோ முடியாதபடி அந்த கூட்டம் இடையூறாக நின்றது. ரஸ்டோவ்களுக்கு தெரிந்த ஒரு ஜெனரல் அந்த வழியாக வண்டியில் போய்க் கொண்டிருந்தார். அவரிடம் உதவி கேட்கலாமா என்று பெட்டியா நினைத்தான். ஆனால் அம்மாதிரி கேட்பது ஆண்மை அல்ல என்று அவன் முடிவுக்கு வந்தான். வண்டிகள் எல்லாம் உள்ளே போன பின்பு அந்த கூட்டம் பெட்டியாவையும் தள்ளிக்கொண்டு கிரெம்லின் சதுக்கத்திற்கு முன்னேறியது. அந்த சதுக்கம் ஏற்கனவே நிரம்பி இருந்தது. அந்த சதுக்கத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு இடத்திலும் சரிவுகளிலும் கூரைகளிலும் மக்கள் நிரம்பி இருந்தார்கள். சதுக்கத்திற்கு பெட்டியா வந்து சேர்ந்ததை அறிந்ததும் மணிகளின் ஓசைகளையும் அந்த கிரெம்லின் பூராவாக நிரம்பியிருந்த மக்களின் மகிழ்ச்சி குரல்களையும் பெட்டியா தெளிவாக கேட்டான். சிறிது நேரம் அந்த கூட்டம் நெருக்கம் குறைந்திருந்தது. திடீரென்று தங்கள் தலைகளில் உள்ள தொப்பிகளை கலற்றிவிட்டு ஒவ்வொருவரும் ஒரு திசையை நோக்கி முன்னேற நெருக்கினார்கள். பெட்டியாவையும் நெருக்கியபடியால் அவனால் மூச்சு விட முடியவில்லை. ஒவ்வொருவரும் ஜே ஜே என்று கோஷமிட்டார்கள். முன்னங்கால்களை ஊன்றி பெட்டியா மேலே நிமிர்ந்து நின்று சுற்றிலும் உள்ளவர்களை தள்ளிக்கொண்டும் கிள்ளிக்கொண்டும் இருந்தான். ஆனால் தன்னை சுற்றி நின்றவர்களைத் தவிர வேறு எதையும் அவனால் பார்க்க முடியவில்லை. எல்லோர் முகங்களிலும் ஒரே மாதிரியான பரபரப்பும் உற்சாகமும் கொண்ட தோற்றமே காணப்பட்டது. பெட்டியாவுக்கு பக்கத்தில் நின்ற ஒரு வியாபாரியின் மனைவி விம்மி விம்மி அழுதாள். அவளுடைய கன்னங்களில் கண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. தந்தையே, தேவதையே, என் அருமையான கண்ணே என்று அவள் மீண்டும் மீண்டும் சொல்லி தனது விரல்களால் கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தாள். ஜே ஜே என்ற குரல்கள் எல்லா பக்கங்களிலும் ஒலித்தன. ஒரு வினாடி அந்த கூட்டம் அசையாமல் நின்றது. ஆனால் மறுபடியும் அது முன்னோக்கி நெருங்கியது. பெட்டியா தனது பற்களை கடித்து கொண்டு கோபமாக கண்களை உருட்டி கொண்டு முன்னால் தள்ளி முழங்கைகளால் இடித்து தன்னையோ மற்றவர்களையோ அவன் கொல்லுவதற்கு தயாராக இருப்பது போல ஜே கோஷமிட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு இரு பக்கங்களிலும் உள்ள மற்ற மக்களும் அவனைப் போலவே கடுமையான முகங்களை கொண்டு முன்னால் முண்டி தள்ளினார்கள். ஒவ்வொருவரும் ஜே கோஷமிட்டார்கள். அப்படியானால் இதுதான் சக்கரவர்த்தியா? இல்லை, நான் அவரிடம் மனு செய்து கொள்ள முடியாது. அது மிகுந்த துணிகரமானதாய் இருக்கும் என்று பெட்டியா நினைத்தான். இப்படி அவன் நினைத்தாலும் அவன் முன்னேறுவதற்கு துணிகரமாய் போராடுவதை தொடர்ந்து செய்து வந்தான். தனக்கு முன்னால் உள்ளவர்களின் முதுகுகளுக்கு இடையேயுள்ள இடைவெளி வழியாக தனக்கு முன்னால் உள்ள ஒரு வெட்ட வெளியில் கண்ட காட்சிகளை சிறிது அவன் காண முடிந்தது. அந்த வெட்ட வெளியில் சிவப்பு துணி விரிக்கப்பட்டிருந்தது. அச்சமயத்தில் கூட்டம் பின்னால் சாய்ந்தது. முன்னால் இருந்த போலீஸ்காரர்கள் ஊர்வலத்திற்கு மிக சமீபமாக நின்றவர்களை பார்த்து பின்னால் தள்ளினார்கள். சக்கரவர்த்தி தமது அரண்மனையிலிருந்து மாதா கோயிலுக்கு போய் கொண்டிருந்தார். எதிர்பாராத விதமாக பெட்டியாவிற்கு விலா எலும்புகளில் ஒரு அடி விழுந்து அதோடு அவன் மிக பலமாகவும் அவன் நெருக்கப்பட்டபடியால் அவன் கண்கள் இருண்டன. அவனுக்கு பிரஞை தவறியது. அவனுக்கு பிரஞை வந்தபோது பின்தலையில் சாம்பல் வர்ண முடியை கொண்ட குமஸ்தா தோற்றமுள்ள ஒரு நீல நிறமான கசங்கிய சட்டையை அணிந்து கொண்டிருந்த ஒருவன், ஒருவேளை அவன் மாதா கோயிலில் குமாஸ்தாவாகவும் பூசாரியாகவும் இருக்கலாம், அவனை கைக்கு கீழாக ஒரு கையால் பற்றி மற்றொரு கையால் அந்த கூட்டம் அமுக்கி தள்ளுவதை தடுத்து கொண்டிருப்பதை பார்த்தான். நீங்கள் இந்த வாலிப கணவானை நசுக்கிவிட்டீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மெதுவாக. அவர்கள் அவனை நசுக்கிவிட்டார்கள் என்று அந்த குமாஸ்தா சொன்னான். சக்கரவர்த்தி மாதா கோயிலுக்குள் நுழைந்தார். கூட்டம் மீண்டும் நெருக்கம் குறைந்து பரவி நின்றது. அந்த குமாஸ்தா முகம் வெளிரி மூச்சு விட முடியாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த பெட்டியாவை ஜார் பீரங்கி, இந்த இடத்துல ஜார் பீரங்கி கீழே ஒரு குறிப்பு இருக்குது. ஜார் பீரங்கி என்ற அந்த பிரம்மாண்டமான பீரங்கி 1488 வருஷத்தில் செய்யப்பட்டது. அதை ஒரு காட்சி பொருளாக கிரெம்லினில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. நாவலுக்குள்ளே போகலாம். அந்த ஜார் பீரங்கி பக்கமாக அழைத்து சென்றான். பெட்டியாவுக்காக பலர் வருந்தினார்கள். திடீரென்று ஒரு கூட்டம் அவன் பக்கம் திரும்பி அவனை சுற்றி நெருங்கி நின்றது. அவனுக்கு பக்கத்தில் நின்றவர்கள் அவனுக்கு உதவி செய்தார்கள். அவன் சட்டையில் உள்ள பொத்தான்களை கலற்றிவிட்டு அந்த பீரங்கி வைக்கப்பட்டிருந்த மேடையில் அவனை தூக்கிவிட்டார்கள். அவனை நசுக்கிய மற்றவர்களை, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் கண்டித்தார்கள்.
இம்மாதிரி செய்தால் ஒருவனை சுலபமாக கொன்றுவிடலாம். இம்மாதிரி செய்வதில் அவர்களின் நோக்கம் என்ன? மக்களை கொல்லுவதா? பாவம், துணியைப் போல அவன் வெள்ளையாய்விட்டான் என்று பல குரல்கள் சொல்லிக் கொண்டிருந்தன. பெட்டியா சீக்கிரமாக தன் உணர்வு பெற்றுவிட்டான். அவனுடைய பழைய நிற முகத்திற்கு திரும்பியது. வலி மறைந்தது. அந்த தற்காலிகமான மனவருத்தமான காரியங்களினால் அந்த பீரங்கிக்கு பக்கத்தில் அவனுக்கு ஒரு இடம் கிடைத்தது. சக்கரவர்த்தி அந்த வழியாக திரும்பி வரும்போது அவரை பார்க்கலாம் என்று அவன் நம்பினான். தன்னுடைய மனுவை சக்கரவர்த்தியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இப்போது பெட்டியா நினைப்பதில்லை. சக்கரவர்த்தியை அவன் பார்த்துவிட்டால் போதும், அவன் சந்தோஷமாய் இருப்பான். மாதா கோயிலில் பிரார்த்தனை நடந்து கொண்டிருந்தது. சக்கரவர்த்தியின் விஜயத்திற்காகவும் துருக்கியர்களுடன் சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டதற்காக நன்றி தெரிவிப்பதற்காகவும் ஒரு கூட்டு பிரார்த்தனையாக அது நடைபெற்றது. வெளியே நின்ற கூட்டம் பரவி நின்றது. இஞ்சி ரொட்டி, கசகசா, இனிப்பு சாமான்கள் முதலியவைகளை விற்போர்கள் அங்கு தோன்றினார்கள். அந்த கசகசா இனிப்பு சாமான்களில் பெட்டியாவுக்கு மிகுந்த பிரியமுண்டு. சம்பாஷணைகள் மீண்டும் அங்கே ஆரம்பமாயின. தன்னுடைய சால்வை கிழிந்து போனதை பற்றியும் அது எவ்வளவு விலை உயர்ந்தது என்பதை பற்றியும் ஒரு வியாபாரியின் மனைவி அங்கே சொல்லிக் கொண்டிருந்தாள். பட்டு துணிகள் எல்லாமே இப்பொழுது விலை உயர்ந்து விட்டன என்று மற்றொருவர் சொன்னார். பெட்டியாவை காப்பாற்றிய அந்த குமாஸ்தா அன்று பிஷப்போடு பிரார்த்தனை நடத்தி வரும் குருமார்களை பற்றி ஒரு அதிகாரியுடன் பேசிக்கொண்டிருந்தார். அந்த குமாஸ்தா பல தடவை சம்பூரணம் என்ற வார்த்தையை உபயோகித்து வந்தார். அந்த வார்த்தையை பெட்டியாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 2 வாலிப பிரச்சைகள் சில அடிமை பெண்களோடு தமாஷ் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சம்பாசனைகள் எல்லாம், முக்கியமாக பெண்களோடு தமாஷ் செய்வதெல்லாம் பெட்டியாவின் வயதிற்கு ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவற்றிலெல்லாம் பெட்டியாவிற்கு இப்போது சிரத்தை இல்லை. அந்த பீரங்கி மேடையில் அவன் அமர்ந்திருந்தான். சக்கரவர்த்தியை பற்றியும் சக்கரவர்த்தி மீது அவனுக்குள்ள அன்பை பற்றியும் இன்னமும் பரபரப்போடு சிந்தித்து கொண்டிருந்தான். அவனை நசுக்கிய போது ஏற்பட்ட பயமும் அதனால் ஏற்பட்ட வலியும் அவனுக்கு ஏற்பட்ட பரவசமும் அந்த சந்தர்ப்பத்தின் முக்கியத்துவத்தை இன்னும் அதிகரித்தன. திடீரென்று துறைமுக மேடையிலிருந்து பீரங்கி சுடுவது கேட்டது. துருக்கியரோடு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டதை கொண்டாடுவதற்காக பீரங்கி குண்டுகள் முழங்கின. அந்த கூட்டம் பீரங்கி மேடையை நோக்கி வேகமாய் முன்னேறியது. பெட்டியாவும் அங்கே ஓடியிருப்பான். ஆனால் அவனை காப்பாற்றிய அந்த குமாஸ்தா அவன் போகாதபடி தடுத்து நிறுத்தினார். பீரங்கி குண்டுகள் இன்னமும் முழங்கி கொண்டுதான் இருந்தன. அச்சமயத்தில் அதிகாரிகளும் ஜெனரல்களும் ஏவல் கணவான்களும் மாதா கோயிலிலிருந்து வெளியே ஓடி வந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் மற்றவர்கள் சாவதானமாக வந்து கொண்டிருந்தார்கள். தொப்பிகள் மீண்டும் உயர்த்தப்பட்டன. பீரங்கி சுடுவதை பார்க்க போனவர்கள் மீண்டும் திரும்பி ஓடி வந்தார்கள். கடைசியாக யூனிஃபாரங்களையும் பட்டிகளையும் அணிந்த 4 பேர்கள் மாதா கோயிலிலிருந்து வெளியே வந்தார்கள். ஜே ஜே என்று அந்த கூட்டம் மீண்டும் கோஷம் செய்தது. அவர்களில் அவர் யார்? அவர் எங்கே இருக்கிறார் என்று பெட்டியா கண்ணீர் தோய்ந்த குரலில் தன்னை சுற்றி இருந்தவர்களிடம் கேட்டான். ஒவ்வொருவரும் பரபரப்பு அடைந்திருந்தபடியால் அவனுக்கு ஒருவரும் பதில் சொல்லவில்லை. அந்த 4 ஒருவர் மீது தன்னுடைய பார்வையை பெட்டியா செலுத்தி தன்னுடைய உற்சாகம் பூராவையும் அவர் மீது குவித்தான். கண்ணில் மகிழ்ச்சி கண்ணீர் நிரம்பி இருந்தபடியால் அவனால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. அவன் தன்னுடைய பார்வை செலுத்திய அந்த பேர்வழி சக்கரவர்த்தியும் அல்ல. என்றாலும் அவன் ஜே ஜே என்று கோஷமிட்டான். என்ன வந்தாலும் சரி, மறுநாள் கட்டாயம் இராணுவத்தில் சேர்ந்து விடுவதென்று அவன் தீர்மானித்தான். அந்த கூட்டம் சக்கரவர்த்திக்கு பின்னால் அவருடைய அரண்மனை வரையில் தொடர்ந்து ஓடி பின்னால் கலைய ஆரம்பித்தது. அப்பொழுது ஏற்கனவே நேரமாகிவிட்டது. பெட்டியா எதுவும் சாப்பிடவில்லை. வியர்வையினால் அவன் உடலெல்லாம் நனைந்திருந்தது. என்றாலும் அவன் வீட்டுக்கு போகவில்லை. அங்கே முன்னைவிட குறைந்திருந்தாலும் இன்னமும் ஏராளமாக இருக்கும் அந்த கூட்டம் அரண்மனைக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தது. அதோடு இவனும் கலந்து நின்று கொண்டிருந்தான். சக்கரவர்த்தி டின்னர் சாப்பிட்டு கொண்டிருந்தார். தான் எதை தேடுகிறான் என்பதை அறியாமலேயே அந்த அரண்மனை ஜன்னல்களை பார்த்து கொண்டிருந்தான். டின்னர் சாப்பிடுவதற்காக அங்கே வந்து இறங்கி கொண்டிருந்த பிரபலஸ்தர்களை பார்த்து வியப்பு கொண்டான். அந்த ஜன்னல்கள் வழியாக அங்கே சாப்பிடுகிறவர்களுக்கு வேலைக்காரன் பரிமாறி கொண்டிருந்ததை அவன் பார்த்து கொண்டிருந்தான். சக்கரவர்த்தி டின்னர் சாப்பிட்டு கொண்டிருந்த போது லாலுயேவ் என்பவர் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து, மக்கள் இன்னமும் மாட்சிமை தங்கிய உம்மை பார்க்கலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். டின்னர் அநேகமாக முடிந்துவிட்டது. சக்கரவர்த்தி ஒரு பிஸ்கோத்தை சுவைத்து கொண்டே எழுந்து பால்கனிக்கு போனார். பெட்டியாவோடு கலந்து நின்ற மக்கள் பால்கனியை நோக்கி நெருங்கினார்கள்.
தேவதையே, கண்ணானவரே, தந்தையே, ஜே ஜே என்று பெட்டியா உள்ளிட்ட அந்த கூட்டம் கோஷமிட்டது. பெண்களும் பலவீனமான ஆண்களும் பெட்டியாவும் சேர்ந்து மகிழ்ச்சியினால் அழுதார்கள். சக்கரவர்த்தி தமது கையில் வைத்து கொண்டிருந்த ஒரு பெரிய பிஸ்கோத் முறிந்து பால்கனி சுவரில் விழுந்து அதன் பின்னால் தரையில் விழுந்தது. தோல் சட்டை அணிந்து கொண்டிருந்த ஒரு வண்டிக்காரன் அதன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான். அவன் முன்னால் பாய்ந்து அதை கையில் எடுத்தான். இதை பார்த்த சக்கரவர்த்தி ஒரு தட்டு நிறைய பிஸ்கோத்துகளை கொண்டு வரச் சொல்லி அவற்றை பால்கனியிலிருந்து கீழே வீச ஆரம்பித்தார். பெட்டியாவின் கண்கள் ரத்தம் மாதிரி சிவந்தன. இன்னமும் தன்னை நசுக்கி விடுவார்களோ என்று அதிக பரபரப்பு கொண்டு அந்த பிஸ்கோத்துகளை பார்த்து ஓடினான். ஜார் சக்கரவர்த்தியின் கையிலிருந்து விழுந்த அந்த பிஸ்கோத்துகளில் ஒன்றை பெற்றாக வேண்டும் என்று அவன் நினைத்தான். அதற்கு என்ன காரணம் என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் இதில் பின்வாங்கக்கூடாது என்று அவன் உணர்ந்தான். அவன் முன்னால் பாய்ந்தபோது கையில் ஒரு பிஸ்கோத்தை வைத்திருந்த ஒரு வயோதிக ஸ்திரீயை தள்ளிவிட்டான். அந்த ஸ்திரீ தரையில் விழுந்த போதிலும் அவள் தான் தோற்றுவிட்டதாக நினைக்கவில்லை. சில பிஸ்கோத்துகளை கைப்பற்ற முயன்றாள். ஆனால் அவளுக்கு கை எட்டவில்லை. அவளுடைய கையை தனது முழங்காலால் பெட்டியா தள்ளிவிட்டு ஒரு பிஸ்கோத்தை கைப்பற்றினான். மீண்டும் தனது கரகரப்பான குரலில் ஜே ஜே என்று கோஷமிட்டான். சக்கரவர்த்தி உள்ளே போனார். அதன் பின்னால் அங்கிருந்த கூட்டத்தின் பெரும் பகுதியும் கலைய ஆரம்பித்தது. இதோ பாருங்கள், கொஞ்சம் காத்திருப்போம் என்று நான் சொன்னேன், இப்போது கண்டுகொண்டோம் என்று பற்பல மக்களும் மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். பெட்டியா மகிழ்ச்சியோடு இருந்தாலும் அன்றைய மகிழ்ச்சிகள் எல்லாம் முடிந்து வீட்டிற்கு போக வேண்டுமே என்பதில் அவன் துயரம் கொண்டான். கிரெம்லினிலிருந்து நேரே அவன் வீட்டிற்கு போகவில்லை. ஆபாலன்ஸ்கி என்ற தனது நண்பனை போய் பார்த்தான். அவனுக்கு 15 வயதாகிறது. அவனும் இராணுவத்தில் சேரப்போகிறான். வீடு திரும்பியதும் தன்னை இராணுவத்தில் சேர அனுமதிக்காவிட்டால் தான் வீட்டை விட்டு ஓடி போய் விடுவதாக உறுதியோடும் தீர்மானமாகவும் பெட்டியா சொன்னான். தாம் முழுவதும் இணங்காவிட்டாலும் அடுத்த நாளன்று கோமகன் இலியா ரஸ்டோவ் அபாயமில்லாத விதத்தில் பெட்டியாவை இராணுவத்தில் சேர்ப்பதற்காக விசாரித்து வருவதற்கு போனார். அத்தியாயம் 21 நிறைவுற்றது. அத்தியாயம் 22. யுத்த சேவை பற்றி பிரபுக்கள் வியாபாரிகள் விவாதம். 2 தினங்களுக்கு பின்னால், அதாவது ஜூலை 15ஆம் தேதி அன்று ஏராளமான வண்டிகள் ஸ்லாபோடா அரண்மனைக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தன. அங்கே இருந்த பெரிய மண்டபங்கள் எல்லாம் நிறைந்திருந்தன. முதலில் ஹாலில் பிரபுக்களும் கனதனவான்களும் தங்களுடைய யூனிஃபாரங்களில் அமர்ந்திருந்தார்கள். 2வது ஹாலில் தாடி வளர்த்த வியாபாரிகள் நீளமான நீல நிற கோட்டுகளை அணிந்து பதக்கங்களை மார்பில் மாட்டிக்கொண்டிருந்தார்கள். அந்த பிரபுக்களின் மண்டபத்தில் இடைவிடாத நடமாட்டங்களும் குரல்களும் இருந்து கொண்டிருந்தன. முக்கியமான கணவான்கள் உயரமான முதுகுகள் வைத்த நாற்காலிகளில் ஒரு பெரிய மேஜைக்கு முன்பாக அமர்ந்திருந்தார்கள். சுவரில் அவர்களுக்கு மேலாக சக்கரவர்த்தியின் படம் தொங்கிக் கொண்டிருந்தது. கனதனவான்களில் அநேகர் அந்த மண்டபத்தில் அங்கும் இங்கும் போய்க் கொண்டிருந்தார்கள். கிளப்பிலோ அல்லது அவர்களது வீடுகளிலோ இந்த பிரபுக்கள் எல்லோரையும் பியர் அடிக்கடி சந்தித்திருக்கிறார். அவர்கள் எல்லோரும் இப்போது யூனிஃபாரங்களில் காணப்பட்டார்கள். சிலர் கேத்தரின் காலத்து யூனிஃபாரத்திலும், சிலர் பால் சக்கரவர்த்தி காலத்து யூனிஃபாரத்திலும், மற்றும் சிலர் அலெக்சாண்டர் காலத்து யூனிஃபாரத்திலும், சில பிரபுக்களின் யூனிஃபாரத்திலும் காணப்பட்டார்கள். அவர்கள் எல்லோருடைய யூனிஃபாரத்தில் இருந்த பொதுவான குண விசேஷமானது அந்த பழக்கமான வாலிப வயோதிக பிரமுகர்களை ஒரு விசித்திரமான வினோதமான காட்சியாய் காட்டியது. வயோதிகர்கள் கண் பார்வை மங்கி, பற்களை இழந்து, வழுக்கை தலையுடன், மஞ்சள் நிறத்துடன் உடல் பருத்து அல்லது சிலருக்கு உடல் சுருங்கி காணப்பட்டது. அந்த கூட்டத்தில் விசேஷமாய் தோன்றியது. அநேகமாய் அவர்கள் தங்களுடைய இடங்களில் அமர்ந்து மௌனமாய் இருந்தார்கள். அவர்களில் யாராவது அங்கும் இங்கும் நடக்க விரும்பினால் அவர்கள் எப்போதுமே தங்களை விட வயதில் குறைந்தவர்களோடு சேர்ந்து கொள்வார்கள். அந்த சதுக்கத்தில் பெட்டியா பார்த்த கூட்டத்தின் முகங்களில் தோன்றியதைப் போல இவர்களுடைய முகங்களிலும் எடுப்பான மாறுபாடுகள் காணப்பட்டன. அதாவது ஒரு பவித்திரமான சம்பவத்தை எதிர்பார்த்து இருத்தல், அதே சமயத்தில் பாஸ்டன் சீட்டு விளையாட்டுகளில் உள்ள ஆசைகள், சமையல்காரன் பீட்டர், ஜினிட்டா டிமிட்ரிவ்னாவின் சவுக்கியம் இத்தியாதி விஷயங்கள். பியரும் அங்கே இருந்தார். அன்று காலையிலிருந்து ஒரு பிரபுவுக்குரிய யூனிஃபாரத்தோடு காணப்பட்டார். அந்த யூனிஃபாரம் அவருக்கு மிகவும் உடம்பை பற்றி கொண்டு இருந்தது. அவர் பரபரப்போடு தோன்றினார்.
பிரபுக்கள் மட்டுமல்ல, அவர்களோடு இந்த வர்த்தக கூட்டமும் சேர்ந்து இந்த அசாதாரணமான மகாநாடு நடப்பதானது அவருடைய உள்ளத்தில் வெகுகாலமாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த, ஆனால் அவருடைய ஆத்மாவில் ஆழமாய் எழுதப்பட்டிருந்த அந்த பழைய கருத்துகள் வரிசையாய் தோன்ற ஆரம்பித்தன. அதாவது சமுதாய ஒப்பந்தம் என்ற புத்தகத்தை பற்றிய கருத்துகளும் பிரெஞ்சு புரட்சி பற்றிய கருத்துகளும் அவருடைய மனதில் தோன்றின. சக்கரவர்த்தியின் பிரகடனத்தில் தமது மக்களோடு கலந்து ஆலோசிப்பதற்காக தாம் தலைநகருக்கு வருகிறவராக எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் பியரின் மனதில் நன்றாய் பதிந்தன. அந்த வார்த்தைகள் அந்த பழைய கருத்துக்களை இன்னும் பலப்படுத்தின. இந்த வழியில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், அவர் வெகுகாலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம் சமீபத்தில் வந்து கொண்டிருப்பதாக அவர் மனதில் மனோராஜ்யம் செய்து கொண்டு அங்கே சுற்றி கொண்டிருந்தார். அங்கு நடக்கிற சம்பாஷணைகளை கேட்டுக்கொண்டும் கவனித்து கொண்டும் அவர் இருந்தார். ஆனால் அவருடைய மனதில் எந்த கருத்துகள் தோன்றினவோ அந்த கருத்துக்களை உறுதி செய்வதற்கு வேண்டிய ஆதாரத்தை அவரால் எங்கும் பார்க்க முடியவில்லை. சக்கரவர்த்தியின் பிரகடனத்தை வாசித்தார்கள். அது உற்சாகத்தை கொடுத்தது. உடனே எல்லோரும் அதை பற்றி விவாதிக்க ஆரம்பித்தார்கள். சாதாரண சம்பாஷணைகளோடு சில கேள்விகள் கேட்கப்படுவதையும் பியர் கேட்டார். அதாவது, சக்கரவர்த்தி உள்ளே நுழையும் போது பிரபுக்கள் வம்சங்களைச் சேர்ந்த மார்ஷல்கள் எங்கே நிற்க வேண்டுமென்று ஒருவர் கேட்டார். சக்கரவர்த்தியை மரியாதை செய்வதற்காக ஒரு நடன கச்சேரியை எப்போது கொடுக்க வேண்டும் என்று மற்றொருவர் கேட்டார். அவர்கள் எல்லோரும் ஜில்லா வாரியாக அந்த கூட்டத்தில் உட்காருவதா அல்லது மாகாண வாரியாக உட்காருவதா என்று இன்னொருவர் கேட்டார். இப்படியாக பல கேள்விகள் அங்கே கிளம்பின. ஆனால் யுத்தத்தை பற்றிய பேச்சு வந்தவுடனே, அல்லது அந்த பிரபுக்களின் கூட்டத்தை எதற்காக கூட்டி இருக்கிறார்கள் என்ற கேள்வி வந்தவுடனேயே அந்த பேச்சு எல்லாம் நிச்சயம் இல்லாமலும் முடிவு இல்லாமலும் போய்விட்டன. அப்போதெல்லாம் எல்லோருக்கும் பிறர் சொல்வதை கேட்பதற்கு விரும்புவார்களே ஒழிய தாங்கள் பேச மாட்டார்கள். ஒரு நடுத்தர வயதுள்ள அழகான ஊக்கமுள்ள மனிதர் ஒருவர் கடற்படையிலிருந்து விலகிய யூனிஃபாரத்தை அணிந்து கொண்டு அங்கிருந்த மண்டபங்கள் ஒன்றில் பேசிக்கொண்டிருந்தார். அவரை சுற்றி ஒரு சிறிய கூட்டம் கூடியிருந்தது. அந்த கூட்டத்திற்கு பியர் போனார். அங்கே பேசுவதை கவனித்து கொண்டு கோமகன் இலியா ரஸ்டோ அங்கே ஒரு மகிழ்ச்சியான புன்னகையோடு சாவதானமாக அந்த கூட்டத்தினிடையே சுற்றி கொண்டிருந்தார். அவர்கள் எல்லோரும் அவருக்கு பழக்கமானவர்கள். அவரும் மேலே சொல்லிய அந்த சிறிய கூட்டத்திற்கு வந்து சேர்ந்தார். அவரும் ஒரு அன்பான புன்னகை காட்டி அவர் எப்போதும் செய்வதைப் போல அங்கீகரிப்பதாக தலையை ஆட்டி அந்த பிரசங்கியின் பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த மாஜி கடற்படை அதிகாரி மிகுந்த தைரியம் அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களின் முகத்தோற்றத்தினால் தெளிவாய் தெரிந்தது. அதோடு மிகுந்த பணிவாக போகக்கூடியவர்களும் அமைதியான சுபாவம் கொண்டவர்களும் அந்த பேச்சை ஒப்புக்கொள்ளாமல் அவரிடம் அபிப்பிராய பேதம் கொண்டு அந்த இடத்தை விட்டு போவதை பியர் கவனித்தார். இந்த செய்கையும் பிரசங்கியின் தைரியமான பேச்சை உறுதிப்படுத்தியது. அந்த கூட்டத்தினருக்கு மத்தியில் பியர் தள்ளி கொண்டு போனார். அங்கே நின்று அவர் கவனித்து கேட்டபோது அந்த பிரசங்கி தாராள கட்சியை சேர்ந்தவர் என்பதில் அவருக்கு உறுதி ஏற்பட்டது. ஆனால் அவருடைய கருத்துகள் தம்முடைய கருத்துகளுக்கு வித்தியாசமானவை என்பதையும் கண்டுகொண்டார். அந்த கடற்படை மாஜி அதிகாரி எதிரொலிக்கும்படியான சங்கீத பணக்கார குரலில் ரகரங்களை விழுங்கிக் கொண்டு மெய் எழுத்துக்களை மழுப்பிக் கொண்டு பேசிக்கொண்டிருந்தார். அவருடைய பேச்சு வாழ்க்கையில் அமிதமாக அவர் நடந்து வந்ததையும் அதிகாரத்தை அவர் உபயோகித்து பழகி இருப்பதையும் காட்டின. ஸ்மாலன்ஸ்க் மக்கள் சக்கரவர்த்திக்காக ஒரு பாதுகாப்பு படையை நிர்மாணிப்பதனால் என்ன வந்துவிடும்? ஸ்மாலன்ஸ்கை பார்த்து நாம் காப்பியடிப்பதா? மாஸ்கோ மாகாணத்தின் செல்வ சீமான்கள் எது சரியென்று நினைக்கிறார்களோ அதை நம்முடைய சக்கரவர்த்திக்கு தங்களுடைய விசுவாசத்தை வேறு வழிகளில் அவர்கள் காட்டிக்கொள்ள முடியும். 1807 வருஷத்தில் தற்காப்பு படையை நாம் அமைத்ததை மறந்துவிட முடியுமா? அச்சமயத்தில் அம்மாரி செய்ததால் பாதிரிகளின் குமாரர்களும் திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் லாபமடையும்படியாக நேரிட்டது. கோமகன் இலியா ரஸ்டோ சௌஜன்யத்தோடு புன்னகை காட்டி தமது அங்கீகாரத்தை காட்டுவதற்காக தலையை ஆட்டினார். அப்போது நாம் சேர்ந்த அந்த பாதுகாப்பு படையினால் நமது ஏகாதிபத்தியத்திற்கு ஏதாவது பலன் ஏற்பட்டதா? ஒன்றுமே ஏற்படவில்லை. நம்முடைய விவசாயத்தை தான் அது பாழ்படுத்தியது. இராணுவத்திற்கு ஆட்களை சேர்ப்பதுதான் நல்லது. இல்லையென்றால் அவர்கள் சிப்பாய்களாகவோ விவசாயிகளாகவோ இல்லாமல் கெட்டு போவார்கள். அவர்களுடைய ஒழுக்க குறைவு ஒன்றுதான் நமக்கு கிடைக்கும். பிரபுக்கள் தங்களுடைய உயிர்களுக்கு தயங்க மாட்டார்கள். நம்மில் ஒவ்வொருவரும் அதிகமான வீரர்களை படையில் சேர்க்க முன்வருவோம்.
நமது சக்கரவர்த்தி ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாம் எல்லோரும் அவருக்காக உயிரை விட தயாராயிருப்போம் என்று அந்த வாய்ச்சாலகர் மிகுந்த உணர்ச்சியோடு பேசினார். மகிழ்ச்சியினால் கோமகன் ரஸ்டோவின் வாயில் நீர் ஊறியது. அவர் பியரை முழங்கையால் இடித்தார். பியருக்கு தாமே பேச வேண்டுமென்ற ஆசை ஏற்பட்டது. அவர் பரபரப்படைந்து முன்னால் தள்ளி கொண்டு போனார். எதற்காக அவர் பரபரப்படைந்திருக்கிறார் என்பதை பற்றி அவருக்கு நிச்சயமாக தெரியவில்லை. அல்லது தாம் என்ன பேசப் போகிறார் என்பதை பற்றியும் அவருக்கு தெரியாது. அவர் வாயை திறந்ததும் அங்கிருந்த செனட்டர் ஒருவர், பல் இல்லாதவர், ஒரு கோபமான கூரிய புத்திசாலித்தனமான தோற்றத்தோடு முதலாவது பேசியவருக்கு பக்கத்தில் நின்ற அவர் இவரை இடைமறித்தார். அதாவது விவாதங்களை நடத்தி பழக்கமடைந்தவரைப் போலவும் ஒரு வாதத்தை தொடர்ச்சியாக நடத்தி வைப்பவர் போலவும் காணப்பட்டார். அவர் மெதுவான தெளிவான குரலில் பேச ஆரம்பித்தார். எனக்கு தோன்றுவது என்னவென்றால் என்று தணிந்த பல்லில்லாத வாயினால் அவர் பேச ஆரம்பித்தார். நமது ஏகாதிபத்தியத்திற்கு இந்த சமயத்தில் இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பது நல்லதா, அல்லது அங்கெங்கே பாதுகாப்பு படையை நியமிக்க செய்வது நல்லதா என்பதை பற்றி விவாதிப்பதற்காக நாம் இங்கே அழைக்கப்படவில்லை. நமது சக்கரவர்த்தி ஒரு வேண்டுகோள் விடுத்து நம்மை கௌரவப்படுத்தி இருக்கிறார். அந்த வேண்டுகோளுக்கு பதில் கூறுவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் படைக்கு ஆள் சேர்ப்பது நல்லதா, பாதுகாப்பு படை ஏற்படுத்துவது நல்லதா என்பதை பற்றிய தீர்மானம் செய்ய வேண்டிய விஷயங்களை நம்முடைய உயர்ந்த அதிகார பீடத்திற்கு நாம் விட்டுவிடுவோம். பியர் தமது பரபரப்பை வெளியே காட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை திடீரென்று கண்டார். பிரபுக்களின் அந்த ஆலோசனைகளில் அந்த செனட்டர் இம்மாதிரியான ஒரு குறுகிய வாதப்போக்கை நுழைப்பதைக் கண்டு அவருடைய இருதயம் வருத்தமடைந்தது. பியர் முன்னால் சென்று அவர் பேசுவதை இடைமறித்தார். தாம் என்ன பேசப் போகிறார் என்பதை தாமே அறியார். ஆனால் ஆவலோடு பேச ஆரம்பித்தார். இடையிடையே பிரெஞ்சு பாஷையிலும் புத்தகத்தில் படித்த ருஷ்ய பாஷையிலும் பேச ஆரம்பித்தார். மேன்மை தங்கியவரை மன்னிக்க வேண்டும் என்று அவர் ஆரம்பித்தார். அந்த செனட்டருடன் அவர் மிகுந்த பழக்கமானவராய் இருந்த போதிலும் இந்த சமயத்தில் முறைப்படி அவரிடம் பேச வேண்டியது அவசியம் என்று நினைத்தார். அந்த கணவன் சொல்வதை நான் ஒப்புக்கொள்ள முடியாது. அவர் தயங்கினார். கௌரவமுள்ள எனது எதிர்க்கட்சிக்காரர் என்று அவர் சொல்ல விரும்பினார். அந்த கணவானை எனக்கு தெரியக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை. பிரபுக்களை இங்கே அழைத்துள்ள நோக்கம் அவர்கள் தங்கள் அனுதாபங்களையும் உற்சாகத்தையும் காட்டுவதற்கு மட்டுமல்ல, நம்முடைய தந்தை நாட்டிற்கு எவ்விதமாக உதவி செய்ய முடியும் என்பதை ஆலோசிப்பதற்காகவுமே இங்கு பிரபுக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நாம் சொந்தக்காரர்களாய் இருக்கும் நம்முடைய அடிமைகளை சக்கரவர்த்தியின் சேவைக்காக தத்தம் செய்வதனால் மட்டும் சக்கரவர்த்தி திருப்தி அடைந்து விட மாட்டார். நாம் அவருக்கு எந்தவிதமான ஆலோசனையும் கூறுவதற்கு தயாராக இல்லாமல் நம்மை வைத்து கொள்ளுவதைக் கண்டும் அவர் திருப்தி அடைய மாட்டார். அந்த செனேட்டரின் கேலியான புன்னகையையும் பியரின் சுதந்திரமான பேச்சுகளையும் கேட்ட அந்த கூட்டத்தில் நின்ற பலர் அதை விட்டு புறப்பட்டு போனார்கள். கோமகன் ரஸ்டோவ் மட்டும் திருப்தி அடைந்தார். அவர் எப்படி கடற்படை அதிகாரியின் பேச்சை கேட்டு திருப்தி அடைந்தாரோ, எப்படி அந்த செனேட்டரின் பேச்சையும் மற்றபடி எல்லா பேச்சுகளையும் கேட்டு அவர் திருப்தி அடைந்தாரோ, அதே மாதிரி பியரின் பேச்சையும் கேட்டு திருப்தி அடைந்தார். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் விவாதிப்பதற்கு முன்பாக மிகுந்த மரியாதையோடு மாட்சிமை தங்கிய சக்கரவர்த்தியை நாம் ஒன்று கேட்க வேண்டும். அதாவது நம்முடைய இராணுவத்தை தற்சமயம் எந்தெந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதையும். இந்த வார்த்தைகளை பியர் கூறி முடிக்கும் முன்பாக 3 பக்கங்களிலிருந்தும் அவரை இடைமறித்தார்கள். அவருக்கு மிகுந்த பழக்கமான அவரோட பாஸ்டன் சீட்டு விளையாடி வந்த ஒரு நண்பர், அவரிடம் எப்போதுமே நல்லெண்ணத்துடன் இருந்த நண்பர் ஸ்டீஃபானோவிச் அட்ராக்சின் என்பவர் மிகவும் கடுமையாக தாக்கி பேசினார். அட்ராக்சின் யூனிஃபாரத்தில் இருந்தார். அவர் யூனிஃபாரம் அணிந்து கொண்டிருந்ததால் அம்மாதிரி காணப்படுகிறாரா அல்லது வேறு காரணம் உண்டா என்று பியருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர் இப்பொழுது பார்த்த அட்ராக்சின் வேறு வகையான மனிதராய் இருந்தார். முகத்தில் துவேஷம் கொண்டு அந்த வயதான அட்ராக்சின் என்பவர் பியரை நோக்கி கூச்சலிட்டார். முதலாவதாக அதை பற்றி சக்கரவர்த்தியை கேட்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது என்பதை நான் உமக்கு சொல்லுகிறேன். இரண்டாவதாக ருஷ்யாவின் பிரபுக்கள் கூட்டம் அந்த உரிமையை பெற்றிருந்தாலும் சக்கரவர்த்தியால் அம்மாதிரி ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. துருப்புகளின் எண்ணிக்கை கூடுவதும் குறைவதும் எதிரிகள் செய்கைகளை பொறுத்ததாயிருக்கும்.
சுமார் 40 வயதுள்ள நடுத்தர உயரமுள்ள ஜிப்சிகளின் விடுதிகளின் முன்பெல்லாம் பார்த்து பழகியிருந்த சீட்டு விளையாட்டில் ஒரு மோசமான பேர்வழி என்று அறிந்திருந்த பிரபுவின் குரல் இப்போது கேட்டது. அவரும் அவர் அணிந்திருந்த யூனிஃபாரத்தால் மாறி போயிருந்தார். அவர் பியரிடம் வந்து அட்ராக்ஸின் பேசுவதை இடைமறித்தார். ஆமாம், அதை பற்றி விவாதிப்பதற்கு இது சமயமில்லை. இப்போது நாம் செய்கையில் காட்ட வேண்டும். ருஷ்யாவில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ருஷ்யாவை அழிப்பதற்காகவும் நம்முடைய முன்னோர்களின் கல்லறைகளை அழித்து நம் மனைவிமார்களையும் குழந்தைகளையும் தூக்கி போவதற்காகவும் எதிரி முன்னேறி கொண்டிருக்கிறான் என்று அவர் கூறி தமது நெஞ்சில் அடித்து கொண்டார். நாம் ஒவ்வொருவரும் கிளம்பி நம்முடைய தந்தையான ஜார் சக்கரவர்த்திக்காக போவோமாக என்று அவர் கூச்சலிட்டு தம்முடைய சிவந்த கண்களை உருட்டினார். இதை ஆதரிப்பதாக அந்த கூட்டத்தில் பல குரல்கள் கேட்டன. நாம் ருஷ்யர்கள் நம்முடைய மதத்தையும் நம்முடைய சிம்மாசனத்தையும் நம்முடைய தந்தை நாட்டையும் காப்பாற்றுவதற்காக இரத்தம் சிந்த தயங்க மாட்டோம். நாம் நம்முடைய தந்தை நாட்டின் புத்திரர்களாயிருந்தால் நாம் பேச்சென்று பேசுவதை உடனே விடுவோமாக. ருஷ்யாவின் பாதுகாப்புக்காக ருஷ்யா எம்மாதிரி கிளம்பி எழுந்தது என்பதை ஐரோப்பாவுக்கு காட்டுவோமாக. இதற்கு பதில் சொல்ல பியர் விரும்பினார். ஆனால் அவரால் ஒரு வார்த்தையும் சொல்ல முடியவில்லை. அவருடைய வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருக்க, அவருடைய குரலானது அவருடைய எதிர்க்கட்சியாரின் குரலை விட ரொம்பவும் தணிவாக இருந்தது. கூட்டத்தின் பின்னால் நின்று கொண்டிருந்த கோமகன் ரஸ்டோவ் தமது சம்மதத்தை தெரிவித்தார். அங்கு நின்ற பலர் வேகமாக அந்த வாய்ச்சாளகரிடம் திரும்பி அவர் பேசி முடித்தவுடன் சொன்னார்கள், அதுதான் சரி, ரொம்ப சரி, அப்படித்தான். தம்முடைய பணத்தையும் அடிமைகளையும் தம்மையும் தியாகம் செய்ய தயாராயிருப்பதாகவும் இப்போதுள்ள நிலைமையை தெரிந்து அதை சீர்திருத்த வேண்டும் என்றும் பேசுவதற்கு பியர் விரும்பினார். ஆனால் அவரால் பேச முடியவில்லை. பல குரல்கள் ஏக காலத்தில் பேசிக்கொண்டும் கூச்சலிட்டு கொண்டும் இருந்தன. ஆகவே அவைகளையெல்லாம் தாம் ஒப்புக்கொள்வதாக கோமகன் ரஸ்டோவ் சொல்லுவதற்கு அங்கு அவகாசம் இல்லை. அந்த கூட்டம் அதிகரித்தது. சிலர் கலைந்து போனார்கள், சிலர் புதிதாய் வந்து சேர்ந்தார்கள். அங்கிருந்து அவர்கள் எல்லாரும் பேச்சு குரல்கள் ஒலிக்க பெரிய மண்டபத்திற்குள்ளிருந்த அந்த பெரிய மேஜையை நோக்கி போனார்கள். பேசுவதற்காக முயற்சி செய்த பியரின் முயற்சி வெற்றியடையாமல் போனதோடு கூட அவர் முரட்டுத்தனமாக இடைமறிக்கப்பட்டு ஒரு பக்கமாக ஒதுக்கப்பட்டார். ஒரு பொதுவான விரோதியிடமிருந்து மக்கள் எப்படி திரும்பிக் கொள்வார்களோ அதே மாதிரி அவரிடமிருந்து பொதுமக்கள் திரும்பிக் கொண்டார்கள். அவருடைய பேச்சில் உள்ள கருத்துகளுக்காக அவர்கள் அதிருப்தி கொண்டு அம்மாதிரி நடந்தார்கள் என்பதில்லை. அவருக்கு பின்னால் பல பேச்சுகளுக்கு பின்பு அவர் என்ன பேசினார் என்பது கூட மக்களுக்கு மறந்து போயிற்று. ஆனால் மக்களுக்கு தாங்கள் அன்பு கொள்ளுவதற்காக ஒரு உருவமும் தாங்கள் விரோதிப்பதற்காக ஒரு உருவமும் வேண்டியிருந்தது. தாங்கள் விரோதிப்பதற்காக ஒரு உருவம் வேண்டும் என்பதில் பியரை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். அந்த பரபரப்படைந்த பிரபுக்களுக்கு முன்னால் வேறு பல வாய்ச்சாளகர்களும் பேசினார்கள். அவர்கள் எல்லோரும் அதே தொனியிலேயே பேசினார்கள். பலர் ரொம்ப வாய்ச்சாளகமாகவும் புதிய விஷயங்களை எடுத்துச் சொல்லுவது போலவும் பேசினார்கள். ருஷ்யன் மெசஞ்சர் என்ற பத்திரிகையின் ஆசிரியரான கிளைங்கா என்பவர் அந்த கூட்டத்தில் இருப்பதை சிலர் கண்டுகொண்டதும் ஆசிரியர் ஆசிரியர் என்ற கோஷம் கிளம்பியது. நரகத்தை கொண்டே நரகத்தை எதிர்த்தடிக்க வேண்டும் என்று சொன்னார். மின்னல் வெளிச்சங்களையும் இடி முழக்கங்களையும் கண்டு ஒரு சிறு குழந்தை சிரித்து கொண்டிருந்ததை தாம் பார்த்திருப்பதாகவும், ஆனால் அம்மாதிரி குழந்தையை போல நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றும் அவர் சொன்னார். ஆமாம் ஆமாம், இடி முழக்கங்கள் என்று அந்த கூட்டத்தின் பின்னால் இருந்தவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டம் அங்கிருந்த பெரிய மேஜையின் முன்பாக வந்தது. அந்த மேஜையின் முன்பாக தலைமுடி சாம்பல் வர்ணமான அல்லது 70 வயதான பிரபுக்கள் யூனிஃபாரங்கள் அணிந்து பட்டிகள் அணிந்து அமர்ந்திருந்தார்கள். அவர்களில் அநேகமாய் எல்லோரையும் அவர்களுடைய வீடுகளில் அவர்களுடைய கோமாளிகளுடனோ அல்லது கிளப்புகளில் பாஸ்டன் சீட்டு விளையாட்டுகளிலோ பியர் பார்த்திருக்கிறார். இடைவிடாத தொணதொணப்பு சப்தங்களுடன் அந்த கூட்டம் மேஜையை நோக்கி முன்னே நகர்ந்தது. அங்கிருந்த நாற்காலிகளின் உயரமான முதுகு பக்கத்தில் அந்த கூட்டத்தால் நெருக்கப்பட்ட வாய்ச்சாளகர்கள் ஒருவருக்கு பின்னால் ஒருவரோ அல்லது இருவரோ சேர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். பின்னால் நின்றவர்கள் முன்னால் பேசியவர் எதை விட்டுவிட்டார் என்பதை கவனித்து உடனே அதை தாங்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அங்கிருந்த கூட்ட நெருக்கடியில் மற்றவர்கள் புதிதாக எதையாவது ஒன்றை தேடிச் சொல்லுவதற்காக தங்களுடைய மூளைகளில் தேடி பார்த்தார்கள்.
பியருக்கு அறிமுகமான அந்த கிழட்டு பிரபுக்கள் அங்கே அமர்ந்து முதலில் ஒருவரையும் பின்னால் மற்றொருவரையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கே மிகவும் உஷ்ணமாய் இருந்தது என்ற உணர்ச்சி ஒன்றுதான் அவர்களுடைய முகங்களில் அநேகமாய் பிரதிபலித்து கொண்டிருந்தது. பியருக்கும் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. எல்லோரும் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் தியாகம் செய்ய தயார். அவர்களுடைய அந்த அபிப்பிராயம் அவர்களுடைய குரல்களினாலும் பார்வையினாலும் வெளிப்பட்டன என்ற உணர்ச்சி பியரையும் பற்றியது. அவர் தமது கருத்துக்களை துறந்து விடவில்லை. சில வகைகளில் தம்மையே குற்றம் சொல்ல வேண்டுமென்று அவர் நினைத்து தாம் சொல்லிய காரணங்களுக்கு நியாயம் சொல்ல விரும்பினார். இப்போது என்ன தேவை என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால் நாம் எதற்காக தியாகம் செய்ய வேண்டி இருக்கிறதோ அதற்கு மிகுந்த உபயோகமாயிருக்கும் என்றுதான் நான் சொன்னேன் என்ற அவர் மற்றவர்களின் குரல்களுக்கு மேலாக குரலை உயர்த்தி பேசினார். அவருக்கு பக்கத்தில் நின்றிருந்த ஒரு வயோதிகர் திரும்பி பார்த்தார். ஆனால் மேஜைக்கு அந்த பக்கம் ஏற்பட்ட ஆச்சரிய குரல்களினால் அவர் கவனம் திரும்பியது. ஆமாம், மாஸ்கோ சரணடைந்துவிடும், அதுதான் நமது பிராயச்சித்தம் என்று ஒருவர் கூச்சலிட்டார். அவர்தான் மனித சமூகத்தின் விரோதி என்று ஒருவர் கத்தினார். என்னை பேச விடுங்கள் என்று இன்னொருவர் சொன்னார். கனவான்களே, என்னை நீங்கள் நசுக்காதீர்கள் என்று மற்றொருவர் சொன்னார். அத்தியாயம் 22 நிறைவுற்றது. அத்தியாயம் 23. தாயகத்தை காக்க பியர் பிரபுக்கள் பிரதிக்கினை. அச்சமயத்தில் தம்முடைய முன் நீண்ட தாடியுடனும் கூர்மையான கண்களுடனும் ஒரு ஜெனரலின் யூனிஃபாரத்தை அணிந்து ராஸ்டாப்சைன் அந்த அறையில் நுழைந்து அங்கிருந்த கனதனவான்கள் கூட்டத்திற்கு முன்பாக வேகமாய் போனார். நமது சக்கரவர்த்தி ஒரு வினாடியில் இங்கே வந்து விடுவார். நான் நேராக அரண்மனையிலிருந்து வருகிறேன். நாம் இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்த்தால் விவாதிப்பதற்கு கொஞ்சம் கூட அவசியம் இருப்பதாக தோன்றவில்லை. நம்மையும் வர்த்தகர்களையும் கூட்டி வைக்க வேண்டுமென்று சக்கரவர்த்தி விரும்பினார். கோடிக்கணக்கான அங்கே இருந்து வந்து குவியும் என்று அந்த வியாபாரிகளின் மண்டபத்தை சுட்டி காட்டினார். ஆனால் தேவையான மனிதர்களை சப்ளை செய்ய வேண்டியதே நமது வேலை. இதில் நாம் சளைக்கக்கூடாது. குறைந்தபட்சம் நாம் செய்யக்கூடியது அதுதான் என்று ராஸ்டாப்சைன் சொன்னார். அந்த மேஜையை சுற்றியிருந்த பிரபுக்களுக்குள் ஆலோசனை ஆரம்பமாயிற்று. அந்த ஆலோசனை பூராவாக அமைதியோடு நடைபெற்றது. ஆரம்பத்தில் ஏற்பட்ட சப்தங்களுக்கு பின்னால் அந்த வயோதிகர்கள் ஒருவருக்கு பின் ஒருவராக நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எனக்கும் அதே அபிப்பிராயம்தான் என்று வேறு பலர் சொன்னார்கள். இம்மாதிரி ஒரே விதமாக சொல்லிய பதில்கள் ஒரு சோர்வான பலனை ஏற்படுத்தியது என்று கூட சொல்லலாம். மாஸ்கோவின் பிரபுக்களும் கனதனவான்களும் தங்களிடம் உள்ள 1000 அடிமைகளுக்கு 10 பேர் வீதம் அவர்களுக்கு வேண்டிய தளவாடங்களோடு கொடுப்பதாக ஒரு தீர்மானத்தை எழுதும்படி சொன்னார்கள். ஸ்மாலன்ஸ்கில் இருந்த கனதனவான்களும் அதே மாதிரி செய்திருந்தார்கள். அந்த ஆலோசனை முடிந்து திருப்தியோடு அங்கிருந்த கனதனவான்கள் எழுந்திருக்கும் போது நாற்காலிகளின் கிரீட் சப்தம் கேட்டது. அதை விட்டு எழுந்து அவர்கள் மேலும் கீழும் நடக்க ஆரம்பித்தார்கள். 2 பேர் வீதம் ஜோடி சேர்ந்து தனித்தனியாக நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள். சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி என்று ஒரு கூச்சல் அந்த மண்டபங்களில் நுழைந்து பிரதிபலிக்கும்படி திடீரென்று கேட்டது. அங்கிருந்தவர்கள் எல்லோரும் வாசல் பக்கம் வேகமாய் போனார்கள். மண்டபத்திற்குள் சக்கரவர்த்தி ஒரு அகலமான பாதை வழியாக நுழைந்தார். பாதையின் 2 புறங்களிலும் பிரபுக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவர் முகத்திலும் மரியாதையும் திகைப்பால் அடிபட்ட ஆச்சரியமும் தோன்றின. பியர் வெகு தூரத்திற்கு அப்பால் நின்று கொண்டிருந்தார். சக்கரவர்த்தி என்ன சொன்னார் என்பதை பூராவாக அவரால் கேட்க முடியவில்லை. அவரால் கேட்க முடிந்த வரையில் ஏகாதிபத்தியத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றும் மாஸ்கோவின் பிரபுக்கள் மீது தாம் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்றும் சக்கரவர்த்தி சொன்னார் என்று அறிந்து கொண்டார். அங்கே நிறைவேற்றிய தீர்மானத்தை ஒருவர் சக்கரவர்த்திக்கு எடுத்துச் சொன்னார். கனவான்களே என்று சக்கரவர்த்தி ஒரு படபடத்த குரலில் பேசினார். கூட்டத்திற்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் அது அடங்கியது. அதனால் சக்கரவர்த்தி ஆவேசத்தோடு மகிழ்ச்சியான குரலில் பேசியதை பியர் தெளிவாக கேட்க முடிந்தது. ருஷ்ய பிரபுக்களின் பக்தியை குறித்து நான் எப்போதுமே சந்தேகப்படவில்லை. ஆனால் நான் எதிர்பார்த்ததற்கு மேலாக இன்று நடைபெற்றுவிட்டது. தந்தை நாட்டின் பெயரால் உங்களுக்கு வந்தனம் செலுத்துகிறேன். கனவான்களே, நாம் காரியத்தில் செய்து காட்டுவோம். நேரம் என்பது மிகுந்த விலை மதிக்க முடியாததாய் இருக்கிறது.
சக்கரவர்த்தி பேசி முடித்தார். அவரை சுற்றி கூட்டம் நெருக்க ஆரம்பித்தது. பரவசமான கோஷங்களில் எல்லா பக்கங்களிலிருந்தும் கிளம்பின. ஆமாம், மிகவும் விலை மதிக்க முடியாதது, ஒரு சக்கரவர்த்தியின் வார்த்தை என்று விம்மலோடு கோமகன் ரஸ்டோவ் கூறினார். அவர் கூட்டத்திற்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார். எதையும் அவரால் கேட்டிருக்க முடியாது. ஆனால் தமது சொந்த வழியில் ஒவ்வொன்றையும் அவர் உணர்ந்திருந்தார். பிரபுக்களின் மண்டபத்திலிருந்து வர்த்தகர்களின் மண்டபத்திற்கு சக்கரவர்த்தி போனார். அங்கே சுமார் 10 நிமிஷங்கள் தங்கியிருந்தார். அந்த வர்த்தகர்களின் மண்டபத்திலிருந்து சக்கரவர்த்தி உணர்ச்சி பெருக்கினால் கண்களில் நீர் நிறைந்து வெளியே வருகிறதை பார்த்தவர்களில் பியரும் ஒருவர். அவர் வர்த்தகர்கள் முன்பாக பேச ஆரம்பிக்கும் போதே அவருடைய கண்களிலிருந்து பொலபொலவென்று கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. ஆகவே அவர் நடுங்கிய குரலோடு தமது பேச்சை முடித்தார் என்று பின்னால் தெரிய வந்தது. சக்கரவர்த்தி 2 பேர்களோடு வெளியே வருவதை பியர் பார்த்தார். அவர்களில் ஒருவரை பியருக்கு முன்பே தெரியும். அவர் ஒரு கொழுத்த கள்ளுக்கடைக்காரர், ஒரு ஜில்லா பூராவுக்கும் குத்தகைதாரர். மற்றொருவர் மேயர். மெலிந்த மஞ்சளான முகத்தையும் ஒடுக்கமான தாடியையும் அவர் கொண்டிருந்தார். அவர்கள் இருவரும் அழுது கொண்டிருந்தார்கள். அந்த ஒல்லியான மனிதரின் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது. அந்த கொழுத்த கள்ளுக்கடைக்காரர் ஒரு குழந்தை போல விம்மி விம்மி அழுது கொண்டு, எங்களுடைய உயிர்களையும் சொத்துகளையும் எடுத்து கொள்ளுங்கள் மாட்சிமை தங்கியவரே என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். தாம் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போக தயாராய் இருப்பதாகவும் தம்மிடம் உள்ள ஒவ்வொன்றையும் தியாகம் செய்ய தயாராயிருப்பதாகவும் அங்கே காட்ட வேண்டும் என்ற ஆசையே பியரின் ஒரே உணர்ச்சியாக இருந்தது. தாம் அரசியல் சட்ட நீதிப்படி முன்பு பேசியதற்கு இப்போது வெட்கமடைந்தார். அப்படி பேசியதை அழித்து விடுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவர் தேடிக்கொண்டிருந்தார். கோமகன் மாமோனாவ் என்பவர் ஒரு பட்டாளத்தை தயாரிப்பதாக கேள்விப்பட்டதும் ராஸ்டாப்சைனிடம் பெசூகாவ் சென்று தாம் 1000 மனிதர்களையும் அவர்களுக்காகவும் செலவுக்கு வேண்டிய பணத்தையும் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டார். என்ன நடந்தது என்பதை கண்ணீர் விடாமல் தமது மனைவியிடம் வயோதிகர் ரஸ்டோவினால் சொல்ல முடியவில்லை. அவர் இராணுவத்தில் தாமும் சேர்ந்து கொண்டதோடு பெட்டியாவையும் சேர்த்து கொள்ள உடனே அனுமதி கொடுத்தார். மறுநாள் மாஸ்கோவை விட்டு சக்கரவர்த்தி புறப்பட்டு போனார். அங்கு கூடியிருந்த பிரபுக்கள் எல்லோரும் தங்களுடைய யூனிஃபாரத்தை கழற்றிவிட்டு மீண்டும் தங்கள் வீடுகளிலும் கிளப்புகளிலும் அமர்ந்தார்கள். பட்டாளத்திற்கு ஆட்களை சேர்ப்பது சம்பந்தமாக முணுமுணுத்து கொண்டே தங்களுடைய மேனேஜர்களுக்கு உத்தரவிட்டார்கள். தாங்கள் அந்த கூட்டத்தில் செய்வதாக ஒப்புக்கொண்டதை பற்றி அவர்களே இப்பொழுது மலைத்து போனார்கள். அத்தியாயம் 23 நிறைவுற்றது. இந்த 23 அத்தியாயங்களோடு லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் என்ற நாவலின் பகுதி 2 புத்தகம் 4 நிறைவடைகிறது. மொழிபெயர்த்தவர் TS சொக்கலிங்கம். தேன் கூட்டிற்காக வாசித்தவர் ரே விஜயலட்சுமி. அன்பின் வணக்கம்.